ஹாய் டியர்ஸ், வணக்கம் தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் கேரளா ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, சிக்கன் ரைஸ்ன்னு வேணாலும் சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பொன்னி ரைஸில் கூட பண்ணலாம். முதல்ல வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது வந்து ஊற வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தண்ணியில் கழுவி அந்த தண்ணி வந்து நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் கழுவி எடுக்கணும். இந்த மாதிரி அது வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதுக்காக நம்ம மூடி வச்சு ஒரு சைடுக்கு மாற்றிக்கலாம். நான் இங்கே பிரியாணிக்காக நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளார 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இருக்கட்டும், ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த சமயத்தில் நான் இங்கே ஒரு குக்கரில் அரிசி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்குள்ளார கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு கொஞ்சம் கல்லுப்பையும் போடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் போட்டுக்கோங்க. அரிசி ஒன்னோட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பாதி லெமனோட ஜூஸ் ஊற்றுறேன். மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அது ஒரு சைடுக்கு மாற்றிக்கலாம். அதே அடுப்பில் நான் வந்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம ஒரு மசாலா பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 பச்சை மிளகு, அப்புறமா வந்து ஒரு முழு பூண்டையும் வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுக்கணுங்க. ரொம்பவே வந்து பேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இனி வந்து நம்ம இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். கொத்தமல்லி தலையில், அப்புறமா வந்து புதினா, 3 வெங்காயம், 4 தக்காளி எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது நான் வந்து ஃபாஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஸ்பீடாக தெரியுதுங்க. அப்புறம் அந்த லெமனையும் புளிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த சமயத்தில் நம்மளோட சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே ஆயிலில் வெங்காயத்தை நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லை. சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற சமயத்தில் சாப்பாடு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அது வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இனி வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகு சதைச்சதை சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள், அப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க.
மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஃப்ரை பண்ணுற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பாலில் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம இந்த பிரியாணி வந்து தம் பண்ணணும். அதுக்காக நான் வந்து இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலையிலேருந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறமா வந்து ஒரு லேயர் சாப்பாடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறத மல்லித்தலை புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேஸ்ட் கூட கொடுக்கறதுக்காக அந்த பிரியாணி ஃப்ளேவர் வர்றதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கடைசியில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாப்பாடையும் சேர்த்து புதினா மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றி தேவை இருந்தீங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் பண்ணணும். தம் பண்ணுறதுக்காக நான் இங்கே தோசைக்கல்லுக்கு மேலே தான் இந்த பேன் வச்சுருக்கு. ஃப்ளேவர் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு இடிகள் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்போ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.